சென்ற பகுதிகளில் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஞான மகத்துவத்தை என்னால் முடிந்தவரை உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன். மன்னிப்பினுடைய அடுத்த படிநிலையாக விளங்கக்கூடிய நன்றிகள் என்று சொல்லக்கூடிய நன்றியினுடைய பண்பையும் மிக தெளிவாக பேசியிருக்கின்றோம். இந்த மன்னிப்பு நன்றிகள் எதற்காக என்ற ஒரு சூக்ஷ்மத்தை தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற ஒரு அழகான தலைப்பின் கீழே நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏன் நன்றிகள் சொல்ல வேண்டும், யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இன்றைக்கு என்ன பேசப் போகிறோம் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மன்னிப்பு நன்றிகள் என்று சொல்லக்கூடிய 2 பகுதிகளுடைய அந்த யூடியூப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த பதிவுகளை சென்று பாருங்கள். எதற்காக என்றால் நாம் இப்பொழுது 3வது படிநிலை என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்டத்தை நோக்கிய இந்த பயணம் உங்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக டிஸ்கிரிப்ஷனிலே மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பகுதியினுடைய அந்த யூடியூப் லிங்கும் நன்றிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய யூடியூப் லிங்கும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, மன்னிப்பு எதற்காக கேட்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமானால், ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த பிறப்பிற்கான காரணம் ஆணவமாக இருக்கிறது. பிறந்த பிறகு நாம் கற்றுக்கொண்டது, பெற்றுக்கொண்டது, இப்படி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம் நம்மை விட்டு விலகுவதற்காகவும் அல்லது அந்த ஆணவத்தை நாம் அரவணைத்துக் கொள்வதற்காகவும் ஆணவம் என்ற அசுரனை அழிப்பதற்காகவும் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் என்ன தவறும் செய்யவில்லையே, நான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? மன்னிப்பு என்று சொல்கிறோமே, இது மனிதர்களிடம் கேட்கக்கூடிய மன்னிப்பு அல்ல மகனே. மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்டு 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 பழகி வந்தால் அந்த ஞான பிரம்மாண்டத்திடம் நிர்மலத்திடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நுட்பம் உனக்கு வாய்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நன்றிகள் எதற்காக? ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலம் எப்படி நம்மை சூழ்ந்திருக்கின்றதோ அதே போல் மும்மலத்தின் 2வது மலமான கர்மம் என்று சொல்லக்கூடிய மலமும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த கர்மத்தை பற்றி தான் இன்றைய பகுதியிலே நாம் பார்க்க போகின்றோம். இந்த கர்மங்கள் நம்மை விட்டு குறைவதற்காகவும் கர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த கர்ம மலம் நம்மை விட்டு நீங்குவதற்காகவும் அல்லது அந்த கர்மத்தினுடைய நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் எத்தனை சதவிகிதம் நாம் அனுபவிக்கப் போகின்றோம், கர்மத்தை அனுபவித்து கடப்பதா அல்லது அழித்து கடப்பதா என்ற நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக நன்றிகள் சொல்லி பழக வேண்டும். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும், மன்னிப்பும் நன்றிகளும் மட்டும் சொன்னால் போதுமா? தியானம் செய்ய வேண்டாமா? யோக பயிற்சிகள் செய்ய வேண்டாமா? அபியாசங்கள் செய்ய வேண்டாமா? இறைவனுடைய மூல மந்திரங்கள், ஜபங்கள், இப்படி பல்வேறு விதமான கூறுகள் இருக்கின்றனவே, இவைகளெல்லாம் செய்யாமல் வெறும் மன்னிப்பும் நன்றிகளும் கேட்டு பழகி வந்தால் அந்த ஞான பிரம்மாண்ட எல்லை நமக்கு வாய்த்து விடுமா என்று ஒரு கேள்வி நமக்கு வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேள்விக்கான பதிலை இந்த சொற்பொழிவுடைய முடிவிலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு முறை இந்த சொற்பொழிவெல்லாம் பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம், நான் நிறைய மேடைகளிலே பேசியிருக்கிறேன். அப்படி பேசிக்கொண்டிருந்த போது, இப்பொழுது நம்ம இப்ப குட்டாப்பையா யூடியூப் சேனலிலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் வீட்டு பக்கத்திலே இருந்த ஒரு அம்மா, அவர்கள் தன்னுடைய கணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். அதாவது கேள்வி என்று சொல்வதை விட அந்த கணவனை வைத்தார்கள், திட்டினார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்ன, எப்ப பார்த்தாலும் தினசரி மாலை நேரம் ஆச்சுன்னா சத்சங்கம் கிளாஸ்க்கு போறீங்க, பகவத்கீதை கேட்குறீங்க, திருவாசகம் கேட்குறீங்க, தேவாரம் கேட்குறீங்க, சித்தர் பாடல்கள் கேட்குறீங்க, இதுவும் ஞானம்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதை போய் கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இத்தனை நாள் கேட்குறீங்களே, எனக்கு உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்ச மாதிரியும் தெரியல, நீங்களும் எனக்கு சொல்லி தர மாதிரி தெரியல, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எதுக்காக டெய்லி வேஸ்டா போறீங்க அப்படின்னு அந்த கணவனை பார்த்து அந்த அந்த அவங்க வீட்டு மனைவி கேட்குறாங்க. இப்போ இன்றைய உதாரணத்துக்கு சொல்றேன், என்னங்க எப்ப பாரு குட்டாப்பையா சேனலை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க,
யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, அதை கேட்டுட்டே இருக்கு. உங்களுக்கு என்னங்க புரிஞ்சுது? நம்ம செல்லுல டேட்டா தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு உங்க மனைவி உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த வீட்டு கணவர் வந்து அருமையான பதில் சொன்னார். அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்னன்னா, சரி உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல, நீங்க வீட்டுக்கு போய் அந்த உள்ள ஒரு சல்லடை இருக்கு, அந்த சல்லடை ஃபுல்லா தண்ணியை நிரப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவரு சரி மனைவி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சல்லடை ஃபுல்லா தண்ணியை நிரப்பி கொண்டு வரத்துக்குள்ள அது வழிஞ்சி கொட்டி சிந்தி வீடு முழுக்க தண்ணி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? சல்லடையில தண்ணி நிரப்பி கொண்டு வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கொஞ்சமாவது யோசனை இருக்கா? இதுதான் நீங்க சத்சங்கம் கேட்கிற லட்சணமா? அப்ப எத்தனை சத்சங்கம் கேட்குறீங்க, எத்தனை முறை யூடியூப் பாக்குறீங்க, எத்தனை ஞான தகவல்கள் கேட்குறீங்க, சல்லடையில வந்து தண்ணி கொண்டு வந்தா அது கொட்டி போயிடும், வீணா போயிடும்ன்ற ஒரு சின்ன அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அப்ப நீங்க சத்சங்கம் கேட்டதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு அந்த மனைவி மீண்டும் அவர்களை கோபமாகவும் அல்லது கடிந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அந்த அற்புதமான அந்த மனிதர் இத்தனை நாள் சத்சங்கம் கேட்டு வந்தார் அல்லவா, அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர்கள் வேதங்களும் ஞானங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் இன்னும் பல்வேறு விதமான யோக சூத்திரங்களும் ஞான பிரம்மாண்டங்களும் ஒழுக்கம் ஓங்குதல் என்று அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. நீ சொன்ன மாதிரி நான் சல்லடையில தண்ணி எடுத்துட்டு வந்தவன் தான், நான் ஒரு மூடன் தான், எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா தண்ணி கொண்டு வந்தேன் பாத்தீங்களா இதுல சல்லடையில, அந்த சல்லடையில் தண்ணி நிற்காமல் இருக்கலாம், ஆனால் தண்ணீர் பட்ட அந்த சல்லடை சுத்தமாகி இருக்கிறது பார். அந்த சல்லடையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது பார். அதுபோல் ஒரு நாள் எனக்குள் இருக்கக்கூடிய இந்த கர்மம் மாயை மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை அழிந்து இந்த சல்லடைக்குள் தண்ணீரை நிரப்பக்கூடிய ஆற்றல் எனக்கு வரும். எப்படி தெரியுமா? கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தால் அந்த தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும். அந்த பனிக்கட்டியை சல்லடையில் தூக்கி கொண்டு வந்து உன்னிடம் கொடுப்பேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், சத்சங்கம் கேளுங்கள், இந்த ஞான தகவலை இந்த உலகத்திற்கு பரவச் செய்யுங்கள். உங்களுக்கு இது புரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் சல்லடை சுத்தமாகும். என்றைக்காவது பனிக்கட்டியை கொண்டு ஐஸ் கட்டியை சல்லடையில் சுமக்கின்ற பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு வழங்குவார். புரியவில்லையே என்று ஸ்கிப் செய்து போய்விடாதீர்கள். ஏனால் இது சத்தியத்தினுடைய சொற்பொழிவு, இது வெறும் பேச்சல்ல. உங்கள் உயிரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஞான பிரம்மாண்டத்தினுடைய பெரும் மழை, பெரும் கொடை. இந்த புரிதல், இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, இந்த தகுதி பெருக்கம் நமக்குள் ஏற்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மலக்குடுவையை அந்த நிர்மலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டத்திற்கு நாம் அழைத்து செல்வதற்கு தகுதி பெருக்கம் பெருக்கிக் கொள்ள வேண்டாமா? ஒரு பாருங்க, நிறைய உதாரணம். ஒரு டாக்டரேட் படிக்கிறீங்க, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, எல்கேஜி சேர்ந்தவங்க எம்பிபிஎஸ் ஆயிட முடியுமா? 12 ஆண்டு காலம் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் படிச்சு 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 நீங்க டாக்டரேட்டுக்கு வரும். அப்ப எத்தனை அறிவை தேய்ச்சு 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 உங்களை ஷார்ப்னஸ் பண்ணி அந்த ஸ்கில்னஸ், நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்பதற்காக அந்த கால ஒழுக்கம், இதுதான் என்ன சொல்றாங்க, டைம் டைமென்ஷன். இங்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சில விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்றீங்க, கடவுளே எனக்கு இது நடக்கலையே, எனக்கு காசு வரலையே, பணம் வரலையே, கல்யாணம் ஆகலையே, குழந்தை பிறக்கலையே, வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. எல்லா கோவிலையும் போய் பிரார்த்தனை பண்றீங்க. இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும், அந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும், இந்த கோயில நடக்கலைங்க, அடுத்த கோயிலுக்கு போறீங்க. கடவுளுக்கு தெரியும் அப்பா, எப்பொழுது எதை கொடுத்தால் நீ தாங்குவாய். உங்க வீட்டு குழந்தை இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது, வாங்கி கொடுப்பியா? பேக்கெட் ஃபுல்லா காசு இருக்கு, வேணா ராஜா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இப்போ உனக்கு கோல்டு பிடிக்கும், வேண்டாம். அப்போ காலம் பார்த்து நேரம் பார்த்து உன்னுடைய குழந்தைக்கு வாங்கி தரக்கூடிய அறிவை உனக்கு கொடுத்திருக்கிறானே, நான் உனக்கு பரிசளித்தால், நீ கேட்பதையெல்லாம் வரலாக நான் உனக்கு கொடுத்தால் அதை தாங்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குமா? முதலில் உன் தகுதி பெருக்கத்தை வளர்த்துக்கொள், பிறகு நான் உனக்கு தருகிறேன் என்பதுதான் இந்த பிரபஞ்ச தீர்ப்பு.
நான் பிரார்த்தனை செய்து வரங்கள் கேட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்மத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அவன் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் வளர்ந்து கொண்டே இருப்பது கர்மம். எத்தனை பிறப்புக்கப்பா நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பது? அப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு கேட்க கூட தெரியவில்லையே என்ற ஒரு ஞான நுட்பத்தை விதைப்பதற்காகத்தான் இந்த சொற்பொழி. உன்னுடைய சல்லடை, அந்த சல்லடைக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் உனக்கு புரிய வேண்டாம் மகனே. எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் புரிந்துவிடப் போவதில்லை. சிலது மாயையாக மறைப்பாக இருக்கும். ஒரு தலைவலி வருது, ஒரு மாத்திரை, ஒரு ஸ்டைரடானோ அனாசினோ எடுத்து உள்ள போடுற. நான் அந்த ஸ்டைரடானுக்குள்ள என்ன இருக்கு, அனாசினுக்குள்ள என்ன இருக்கு ஆராய்ச்சி செய்த பிறகுதான் அந்த மாத்திரையை உண்பேன் என்றால் உனக்கு தலைவலி அதிகமாகுமா குறைஞ்சு போகுமா? எடுத்துக்கொள்ள போடு, அது அதனுடைய வேலையை செய்யும். எல்லாவற்றிற்கும் விடை தேடித்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நீ வாழ பழகினால் உனக்கு விடையும் கிடைக்காது, அனுபவமும் கிடைக்காது. வாழ்க்கை முழுக்க விரக்தியும் தோல்வியும் வேதனையும் துன்பமும் மட்டுமே சுமந்து கொண்டிருப்பார். அனுபவிக்கப்பட கர்மங்களை எப்படி கரைப்பது, கர்மங்களிலிருந்து எப்படி விலகி நிற்பது, கர்மங்களை எப்படி அனுபவிப்பது, கர்மங்களை அனுபவிக்காமல் எப்படி கடந்து மேல்நிலை செல்வது, ஆணவ மலம் நம்மை பற்றி கொள்ளாமல் எப்படி இருப்பது, அப்படி பற்றி கொண்டாலும் அதை அரவணைக்கின்ற சூத்திரம் எப்படி என்பதற்கான மாபெரும் 2 உணவுகளை ஞானிகள் இறக்கி வைத்திருக்கிறார்கள். நீ எந்த தீட்சையும் பெற வேண்டிய அவசியமில்லை, எந்த வழிபாடுகளும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, எந்த சடங்குகளும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மன்னிப்பும் நன்றிகளும் கேட்டு பழகி வந்தால் இந்த உலகத்திலே மகா பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஞான அனுபவங்களும் உன்னை தேடி வந்துவிடும் என்று இந்த ஞான நுட்பம் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, மன்னிப்பு கேட்டால் ஆணவ மலம் குறைய ஆரம்பிக்கும், நன்றிகள் சொன்னால் கர்ம மலம் குறைய ஆரம்பிக்கும். 3வது ஒரு மலம் இருக்கிறதே, மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு மலம். சரி, மாயை என்றால் என்ன? மாயை என்றால் மறைத்தல், மறைப்பு என்று பொருள். எது நம்மை மறைத்திருக்கிறது? நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் யார் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அந்த மாயா மலம் மறைத்திருக்கிறது. அவன் யார், அந்த நிர்மலம் எப்படிப்பட்டவன், அவனை அடைவதற்கு என்ன வழி, அங்கே எப்படி செல்வது, நிர்மலம் என்றால் என்ன என்பதை அந்த தலைவனை அது மறைத்திருக்கிறது. அது மட்டுமா, உனக்கு ஆணவம் இருக்கிறது, உனக்கு கர்மம் இருக்கிறது, உனக்கு மாயை இருக்கிறது என்ற மும்மலத்தை நீ ஒரு மலக்குடுவை, நீ ஒரு மலம்தான் என்பதையே இந்த ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மாயா மலம் ஆணவத்தையும் கர்மத்தையும் மறைத்திருக்கிறது. கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த ஆணவம் எதையெல்லாம் மறைத்திருக்கிறது? நான் யார் என்பதை மறைத்திருக்கிறது. நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நான் யார், நான் யார், நான் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்தால் நான் கடவுள், நான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்ற விடை உனக்கு வரும். எத்தனை அறியாமை! நான் யார், நான் ஒரு மலம், நான் ஒரு மலக்கூடு என்ற எண்ணம் உனக்கு வராது. அவன்தான் நிர்மலம் என்ற எண்ணத்தை அது மறைத்திருக்கிறது. தன்னை மறைத்திருக்கிறது, தன்னை படைத்த தலைவனை மறைத்திருக்கிறது, ஆணவத்தை மறைத்திருக்கிறது, மாயை என்று சொல்லக்கூடிய தன் முனைப்பான மாயையை மறைத்திருக்கிறது, உனக்கு எத்தனை கர்மங்கள் இருக்கிறது என்பதை மறைத்திருக்கிறது. அப்போ இந்த மறைப்பை எல்லாம் விளக்குவதற்கு ஒரு சூட்சமம் வேண்டும். அதுதான் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய பணி. கூர்ந்து கவனித்து வாருங்கள் அன்பர்களே. ஞான தேடல் உடைய மெய் அன்பர்களே, அங்கும் இங்கும் கவனம் சிதையாமல் உங்களுடைய சல்லடை, இது புரியவில்லை என்றால் கூட சல்லடை சுத்தமாகும். நன்றாக கூர்ந்து கவனித்து வாருங்கள். ஆணவத்தினால், மன்னிப்பால் ஆணவம் குறைக்கப்படுகிறது, நன்றிகளால் கர்மம் குறைக்கப்படுகிறது, பணிவு என்று சொல்லக்கூடிய ஞான பண்பினால் மாயை அகன்று இந்த ஆணவமும் கர்மமும் இருப்பதை உணர்த்தி நிர்மலத்தின் படியேற்றி ஓங்குதலுக்கான சூத்திரத்தை உணர்த்தக்கூடிய மாபெரும் கொடைதான் பணிவு என்று சொல்லக்கூடிய
மூன்றாவது சாவி, மூன்றாவது திறவுகோல். இங்க உங்களுக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வரும். என்ன பணிவு? நான் தான் பணிவா தானே இருக்கேன். என்னுடைய மேலதிகாரி கிட்ட, ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா, நான் பணிவா தானே இருக்கேன். மேலதிகாரியுடைய மனைவி கிட்ட பணிவா இருக்கேன், இல்ல எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பணிவா இருக்கேன், அம்மா கிட்ட பணிவா இருக்கேன், அப்பா கிட்ட பணிவா இருக்கேன், குருநாதருடைய பாத சேவை செய்துட்டு இருக்கேன். பணிவு என்றால் என்ன? கூழக்கூட போடுவதா? நீ பணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் கூர்ந்து கவனித்துப்பார். முன்னாடி பணிவது போல் நடித்துக் கொண்டிருப்பாய், பின்னாடி சென்ற அவனை பற்றியே நீ புறம் பேசுவாய். சும்மா இருந்தாலும் அப்படி நடிகர்க்கையா, அவன் கிடக்கிறான் லூசு பையன் சொல்லி யோசித்துப்பார். மகனே, நீ யாரையெல்லாம் பணிந்து கொண்டிருக்கிறாயோ, யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அல்லது யாருக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய பணிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயம் சார்ந்ததாக இருக்கிறது. ஐயோ, அவர்கிட்ட பணிவாளனா நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இன்றைக்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வாழக்கூடிய இடங்கள் அல்லது திரைத்துறை, அதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அவருக்கு ஐயோ கூட கும்பிட்டு போகணும். ஆனால் உன் தேவைக்காக நீ பணிவாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாய். வெளியே வந்து பார் மகனே, நீ பணியவில்லை, நடித்துக் கொண்டிருக்கிறாய் என்கின்ற உண்மை புரியும். அப்படி என்றால் பணிவு என்றால் என்ன? இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சாதானே நம்ம பணிவா இருக்கிறது எப்படின்னு தெரியும். நம்மதான் பணிவாவே இல்லை, நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். நடித்துக் கொண்டிருப்பதையே பணிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி அப்பா உன் மாயா மலம் அகலும்? மாயா மலம் அகன்றால் தானே உனக்கு ஆணவம் இருக்கிறது என்பதே தெரியும். ஆணவம் இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டுமே கர்மம் இருக்கிறது என்ற நுட்ப ரகசியம் புரியும். பிறவி முழுவதும் அடுத்தவனுக்கு கூட கும்பிடு போட்டு குருவினுடைய பாத சேவை செய்து அவருடைய வேஷ்டி தோய்ச்சி கொடுத்து அவருடைய புகழ் பரப்பி அவருடைய ஜீவ சமாதி அடைந்து விட்டால் அந்த ஜீவ சமாதி எழுப்பி அதற்கு மண்டபம் கட்டி அதிலே விளக்கேற்றி அதற்கு வசூல் செய்து அன்னதானம் செய்து அவர் புகழ் பரப்பி பணிவாக இருக்கிறேன் ஐயா, தயமாக இருக்கிறேன், கருணையாக இருக்கிறேன் என்று பணிவு என்று நடித்துக் கொண்டிருக்கிறாயே, இதுவா பணிவு? கூட கும்பிடு போட்டுக் கொண்டிருக்கிறாயே. பணிவு என்றால் என்ன தெரியுமா? பணிவு என்றால் ஒரு அற்புதமான நுட்பம். கொஞ்சம் இது ஒரு சாதாரண, நான் ஏன் இதை மீண்டும் 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 இதை ஏன் வலியுறுத்துகிறேன் என்றால், இதுவரை நீங்கள் கேட்காத ரகசியத்தை அந்த பிரபஞ்ச நாயகன் இறக்கிக் கொண்டிருக்கிறார். இது வெறும் புகழ்ச்சிக்காக அல்லது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. அது எப்படிப்பட்ட நுட்பம் என்பதை கூர்ந்து கவனித்துப்பாரு. ஒரு ஒரு அழகான கதை, மீண்டும் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன். இந்த கதை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஒரு ஒரு மேன்ஷன், அதாவது தமிழ்ல சொல்ல வேண்டும்னா ஒரு உணவு விடுதி, தங்கும் உணவு விடுதி. உணவும் இருக்கு, தங்குவதற்கான இடமும் இருக்கு. ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு உணவு விடுதி இருக்கு. அந்த உணவு விடுதியிலே தங்குவதற்காக ஒருவன் அந்த உணவு விடுதிக்கு வருகின்றான். அந்த உணவு விடுதிக்கு வந்தவுடன் அவன் அந்த தங்குவதற்காக இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட போய் கேட்கறான், ஐயா நான் இந்த அறையில தங்கலான் இருக்கேன், இதுக்கு என்ன வாடகை கேட்குறீங்க? வாடகை 300 ரூபாய். அப்படியா, சரி, நான் இந்த ரூம் எல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 300 ரூபா கொடுக்குறேன். எனக்கு 3 தினங்கள் இந்த அறை தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அட்வான்ஸா ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு அந்த மேனேஜர் அந்த அலுவலர் கேட்கிறார். சரிங்க யார் சொல்லிட்டு பேக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து அந்த மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு இவர்கிட்ட போய் அந்த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் சுத்தி காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அவன் அந்த அறைய இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறான். தன் கையிலே ஒரு 100 ரூபாய் இருக்கிறது அல்லவா, இந்த பேக்கெட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு சிந்தனை வருது. நாம எதிர்கடையில ஒரு 100 ரூபாய் கடன் வச்சிருக்கோமே, அவன் இந்த 100 ரூபாய் கேட்கறதுக்குள்ள இந்த 100 ரூபாயை அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த எதிர்கடைக்காரனை கூப்பிட்டு, இந்தாப்பா நேற்றுக்கு நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்ல, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அந்த 100 ரூபாயை அந்த எதிர்கடைக்காரன்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த காசை அவன் அந்த கடைக்காரன் அந்த காசை வாங்கின உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, ஆஹா நம்ம கிட்ட சரக்கு போடுறதுக்கு ஒருத்தன் வருவான்ல ஒரு பையன், அவனுக்கு நம்ம முந்தாண்டத்துக்கு ஒரு 100 ரூபாய் தரணுமே, கையில வந்திருக்க காசு இருந்தா செலவாயிடும்,
அந்த பையனை கூப்பிட்டு கொடுத்துலான்னு அந்த பையனை கூப்பிட்டு அவங்ககிட்ட 100 ரூபாயை கொடுத்துரு. நல்லா கவனிங்க, ஹோட்டல் அறை, அதாவது அந்த மேன்ஷனுடைய அந்த விடுதியில் தங்குவதற்காக ஒருவர் வந்தார். அவர் ஒரு 100 ரூபாயை அந்த மேலாளரிடம் கொடுத்தார். அந்த 100 ரூபாயை வாங்கி அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த பலசரக்கு கடையில் இருக்கக்கூடிய ஓனரிடம் கொடுத்தார். அவர் அந்த காசை வாங்கி தினசரி சப்ளை செய்யக்கூடிய அவரிடம் அந்த 100 ரூபாயை கொடுத்தார். அந்த 100 ரூபாயை வாங்கினோன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஓ இந்த 100 ரூபாயை நம்ம எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நாம ஒரு முறை ஒரு தாசி வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த தாசி வீட்டுக்கு போனோன்னா அவங்ககிட்ட நான் நாளைக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சே, அவகிட்ட போய் கடன் வைக்கிறது, இந்த 100 ரூபாயை அவகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தன்னிடம் அந்த 100 ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் அந்த தாசியிடம் அந்த 100 ரூபாயை ஒப்படைச்சேன். அந்த தாசியிடம் அந்த 100 ரூபாய் வந்தோம்னா அவனுக்கு அந்த தாசிக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மகிட்ட இந்த 100 ரூபாய் வந்துருச்சு, நாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் அறையில போய் தங்கினோமே, அந்த மேலாளர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னு கடன் வச்சுட்டு வந்தோம்ல, இந்த 100 ரூபாயை அந்த மேலாளர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த தாசி புறப்பட்டு வந்து எந்த ஹோட்டலுக்கு வராங்க, இந்த முதல்ல வந்த ஹோட்டலுக்கு வந்து இந்த 100 ரூபாயை திருப்பி கொடுத்துடலாம். அந்த மேலாளர் அந்த 100 ரூபாயை வாங்கி பேக்கெட்ல வைக்கிறதுக்குள்ள அந்த ஹோட்டல் அறையை சுற்றி பார்த்து விட்டு வந்தவன், ஐயா எனக்கு இந்த ரூம் வசதிப்படலை, நான் இன்னும் கொஞ்சம் பெருசா எதிர்பார்க்கிறேன், தப்பா எடுக்காதீங்க, நாங்கள் வேறு ஹோட்டலில் சென்று சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு நீங்க கொடுத்த 100 ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்னு அவனுக்கு 100 ரூபாயை தான் கொடுத்தோம். இப்போ ஒரு 100 ரூபாய் ஒரு சுழற்சி, இந்த பாருங்க சுழற்சி நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சுழற்சியின் மூலமாக எல்லோருடைய கடனும் தீர்க்கப்பட்டது. ஆனால் 100 ரூபாய் அப்படி இருக்கு. ஒரு சுழற்சியின் மூலமாக எல்லோருடைய கடனும் தீர்க்கப்பட்டு இந்த இடத்துல அந்த 100 ரூபாய் பணமாகவோ ஒரு செயலாகவோ பார்க்காமல் ஒரு கர்மம் கழிந்தது, எல்லோருடைய கர்மமும் கழிக்கப்பட்டு, கடவுள் பாருங்க ஒரு கல்லுல 100 மாங்காய் அடிக்கக்கூடியவர், எல்லோருடைய கர்மமும் எல்லோருடைய கடனும் கழிக்கப்பட்டு யாரிடமிருந்து வந்ததோ அவனிடம் அந்த பணம் மீண்டும் சென்று விடுகிறது. இந்த செயல் இருக்கு பார்த்தீங்களா, இதற்கு பெயர்தான் கர்மங்களற்ற கர்மம். இந்த கர்மங்களற்ற கர்மம் என்ற நுட்பத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி கர்மம்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கர்மா, என்ன கர்மான்னு சொல்றோம், என்ன கர்மம்னா என்ன, கர்ம மலம்னா என்ன? இந்த கர்ம மலத்தை இந்த ஞான நூல்கள், இந்த அற்புதமாக செதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஞான பிரம்மாண்ட திருநூல்கள் எல்லாம் 3 விதமான கர்மங்களாக பிரித்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த 3 கர்மங்களையும் ஒன்றாக இணைத்து மேலும் 2 கர்மமாக்கி 5 கர்மங்களாக வடிவமைத்திருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நான் சான்ஸ்கிரிட்ல சொல்றேன், அதுக்கப்புறம் அதனுடைய தமிழ் விளக்கம் சொல்றேன். முதல் 3 கர்மங்கள் சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம். என்ன கர்மங்கள்? சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம். இது அப்படியே தமிழ்ல பாத்தீங்கன்னா முன்வினை, பின்வினை, மூண்ட வினை. சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், முன்வினை, பின்வினை, மூண்ட வினை. இந்த 3 வினைகளும் ஒன்றாக சேர்ந்து சத்கர்மம், அசத்கர்மம் என்று 2 கூறுகளாக பிரிகிறது. அதாவது நல்வினை, தீவினை. இப்போ 5 கர்ம குழுவிகள் நம்மகிட்ட இருக்கு. என்னென்ன? சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சத்கர்மம், அசத்கர்மம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்வினை, பின்வினை, மூண்ட வினை, நல்வினை, தீவினை. இந்த 5 கர்மங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த கர்மங்களை கொண்டு நாம் கர்மம் மீண்டும் 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 கர்மங்களை கொண்டு கர்மம் ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம். இந்த கர்மங்களை கொண்டு கர்மம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு செயல், கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு 10 ரூபாய் பணம் கொடுக்கிறான் என்று ஒரு உதாரணம், இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு 10 ரூபாய் கொடுத்து இந்த பூமியில இறக்கி விடுறான்னா, சில பேர் என்ன பண்றோம், அந்த 10 ரூபாயை தொலைச்சிடும். கடவுள் இருக்கும் இடம் அறியாமல் நாத்திகம் பேசி திரிகிறது. இன்னொருத்தன், ஐயோ இது கடவுள் கொடுத்த 10 ரூபாய், ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு
ஒடுங்கி போய் அந்த 10 ரூபா கிழிஞ்சு நாசமாகிற வரைக்கும் புத்தகத்துக்குள்ள வச்சு ஜாக்கிரதையா வணங்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொருத்தன் அந்த 10 ரூபாயை கொண்டு 10 கோடியாக பெருக்கி கொண்டிருக்க. இந்த 3 பேரில் யார் சரியானவர்கள்? தொலைத்தவன் சரியானவனா? 10 ரூபாயை ஜாக்கிரதையா வச்சிட்டு இருக்கிறவன் சரியானவனா? இல்ல 10 ரூபாயை 10 கோடியா மாற்றியவன் சரியானவனா என்று பார்த்தால் 3 பேருமே கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்தவர்கள் தானே தவிர கர்மத்தை யாரும் அழித்தவர்கள் அல்ல. நுட்பம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது எப்படி அழிக்கிறது? ஞானிகள் ஒரு அருமையான பாட்டு சொல்றாங்க. பாட்டு கேளுங்க, ரொம்ப அழகான பாடல். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்தே பிசைவர், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் சென்னியில் வைத்த சிவனருளாலே. முன்னை வினையை ஒரு அழகான தமிழ். ஏதாவது கோனார் நோட்ஸ் வேணுமா, இல்ல இலக்கண இலக்கியங்கள் வேணுமா? அழகா படிச்சு பாருங்க. முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்தே பிசைவர், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. ஒரு 4 வரி. அவங்க ஏன் தமிழ் புரியல? நம்ம படிக்கல. மாயை அணிவாக இல்லை மறைத்திருக்கிறது மகனே. சித்தர் பாடல் உலகம் முழுக்க எத்தனையோ பிரதிகள் இருக்கு. இப்போ இந்த பாட்டு சப்போஸ் நீங்க புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டுக்கு என்ன பொருள் சொல்றோம்? சென்னி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இன்னைக்கு தமிழாய்ந்த அறிஞர்களும் அல்லது உலகத்தில் கோடிக்கணக்கான குரு பீடங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமார்களும் சென்னி என்றால் தலை என்று பொருள் சொல்றார். சிரம், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த தலையில் ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கு மெய்ப்பொருள் என்று பெயர். அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொண்டால் முன்னை வினையின் முடிச்சி அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்தே பிசைவர், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னி என்றால் தலை என்று பொருள். அந்த தலைக்குள் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை அறிந்து கொள் மகனே என்று உன் தலையை காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பா, யாருக்குமே ஞானம் புரியவில்லையே. ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலத்தால் உருவான கூடுதானே இந்த உடல் மனம் உயிர் என்ற கூடு. மலத்தால் உருவான ஒரு கூடு மலம்தானே. இந்த மலத்திற்குள் நிர்மலம் எப்படி இருக்கும்? தலைக்குள் ஒரு பொருளை காட்டிக் கொடுத்தால் அது புனிதமானது. அங்கே எலும்பு சதை ரத்தம் மாமிசம் புலால் கமழாத ஒரு தேகம், அது ஜீவ தேகம், அது வைர தேகம், வைடூரிய மாணிக்க மரகத பொன்பட்ட சிம்மாசன தேகம். அங்கே இறைவன் குடியிருக்கிறான். உன் கர்மங்கள் அழிக்கப்படும் என்று தீட்சை என்று ஞான தீட்சை வழங்குகிறார்களே. தீட்சை கொடுத்த பின் கொஞ்ச நாள் கழித்து யார் தீட்சை கொடுக்கிறார்களோ அவர்களே தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே. இன்றைக்கு எத்தனை மடங்கள், எத்தனை குருமார்கள் தன்னை கடவுளாக சொல்லிக் கொண்டு பாத பூஜை செய்து பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறாயே மகனே. கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்க்கிறாயா? கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கிறாயா? அவன் கர்மத்தையும் வளர்த்து உன் கர்மத்தையும் வளர்த்து மீண்டும் மீண்டும் குருடும் குருட்டாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறோமே. சென்னி என்றால் உலகத்திலே எந்த இடத்தில் சென்று கேட்டு பாருங்கள், தலை என்றுதான் பொருள் சொல்வார்கள், சிரசு என்றுதான் பொருள் சொல்வார்கள், திருச்சிற்றம்பலம் என்று சொல்வார்கள். இல்லை மகனே, இறைவன் தலைக்குள் இல்லை. தலை சென்னி என்றால், தலை என்றால் முதல் என்று அர்த்தம். தலை என்றால் பாருங்கள், தலைவர் என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தினுடைய முதல் மகன். இப்ப வீட்டுல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காரு, யாருப்பா? தலைமகன், மூத்த மகன், முதல் மகன். அப்ப தலைனா தலையில பிறந்த குழந்தையாது. நம்ம வர்ணாசிரமத்தினுடைய ஞானம் தர்மம் புரியல. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிரம்மத்தை அறிந்த பிராமணர்கள் எல்லாம் தலையில் பிறந்தவர்கள், வைசியர்கள் இடுப்பில் பிறந்தவர்கள், சூத்திரர்கள் கால். அது இல்லையப்பா, அது சொல்ல வரவில்லை.
தலை என்றால் முதல், ஆதி முதல். தலை என்றால் இந்த தலையில செத்து போகும் தலையப்பா இது. உடம்பு இது மட்டும் இது வரைக்கும் சாகாது, உயிரோடு இருக்குமா? அப்போ செத்து போகும் தலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்றும் அதுதான் தீட்சை என்றும் அதை தந்தவனை கடவுள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அது அல்ல. தலை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? முதல் என்று பொருள். எது முதல்? எது வித்தில்லாமல் இருக்கின்றதோ, வித்தில்லாமல் விளைந்த வித்துதானே முதல் பொருள். அந்த வித்தினை அறிந்து கொண்டால் அதற்கு ஆதி கர்மம் என்று பெயர். அந்த ஆதி கர்மத்தை அறிந்து கொண்டால் அந்த ஆதி கர்மம் இந்த கர்மங்களற்ற கர்மத்தை துடைத்துவிடும். இந்த ஆதி கர்மத்தை அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் பணிவு. நீ குழுக்கு போடுறது வணங்குறது அல்ல பணிவு. இறைவனை வணங்குவது அல்ல பணிவு. இறைவனை உணர்வது பணிவு. ஆதி கர்மத்தை உணர்ந்து கொள்வது பணிவு. உணர்வு நுட்பமாய் இறைவனை ஏந்திக் கொள்வது பணிவு. இறைவனுக்கு வணக்கம் செலுத்துவது அல்ல பணிவு. நீ வணங்குவது உன் பயத்தால், மரண பயம், வாழ்க்கை பயம், தேவை பயம், அச்சம். மனிதனை வணங்கி 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 மனிதனையே கடவுளாக்கி பிறகு கடவுளையே வணங்கி மழையை பார்த்தால் மழை பயம், மழையை வணங்குகிறாய், சூரியனை வணங்குகிறாய், உலகத்தில் எல்லாவற்றையும் வணங்கிக் கொண்டிருக்கிறாய். எதையும் நீ உணரவில்லை. உன் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறாய். கர்மம் வளர்ந்தால் ஆணவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆணவமும் கர்மமும் மாறி 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 வளர வளர மாயை தன்னையும் மறைத்து தலைவனையும் மறைத்துக் கொண்டே இருக்கிறது. பணிவு என்றால் என்ன? ஆதி கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மங்களற்ற கர்மத்தை அறிந்து கொள்வதற்கு பெயர்தான், உணர்ந்து கொள்வதற்கு பெயர்தான் பணிவு. அந்த பணிவினை எப்படி நாம் அடைவது? எப்படி நாம் அணுகுவது? பணிவாக இருப்பது பணிவு அல்ல. ஆதி கர்மத்தை உணர்வதற்கு பெயர்தான் பணிவு. இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும். எப்படி இந்த ஆதி கர்மத்தை அணுகுவது? நாங்கள் எதை செய்தாலுமே கர்மம் வந்து விடுகிறது என்று சொல்கிறீர்கள். எந்த வேலை செய்தாலும், அன்னதானம் செய்தாலும், தீட்சை தந்தாலும், குளம் வெட்டினாலும், கோவில் வெட்டி கட்டினாலும், எந்த பணி செய்தாலும் எங்களுக்கு ஆணவம் வந்து விடுகிறது. அந்த ஆணவத்தால் கர்மம் வந்து விடுகிறது. அப்படி என்றால் ஆதி கர்மத்தை உணர்ந்து அந்த கர்மங்களற்ற கர்மம் என்று சொல்லக்கூடிய பணிவை அடைவதற்கு என்ன அதுக்கு ஒரு சூத்திரம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு டெக்னிக், அதுக்கு ஒரு தந்திரம் வேணும் அல்ல? வள்ளல் பெருமான் சொல்றாங்க, தன்னையறிந்து இன்பமுற வெண்ணிலாவே எனக்கு ஒரு தந்திரம் நீ சொல்ல கண்டாய் வெண்ணிலா. ஒரு டெக்னிக், ரொம்ப சிம்பிளுங்க, ஞானம் ரொம்ப ரொம்ப அழகா கூர்ந்து கவனிங்க. மீண்டும் சொல்ல அதே விஷயம்தான். விசுவாசம் என்ற அற்புதமான உணர்வோடு மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி வந்தால் பணிவு கையோடு சேர்ந்து. பணிவு என்கின்ற ஒரு தனி பொருள் அல்ல. தண்ணீர், வாட்டர் என்று சொல்றாங்க, தண்ணீர் என்பது ஒரு தனி பொருள் அல்ல. 2 பங்கு ஆக்சிஜனும் 1 பங்கு ஹைட்ரஜனும் எங்கே சேருகிறதோ அங்கே தண்ணீர் உண்டாகிவிடும். எந்த இடத்தில் மன்னிப்பும் நன்றிகளும் ஒன்றாக கலக்கிறதோ அங்கே பணிவு வந்துவிடும். பணிவும் மன்னிப்பும் நன்றிகளும் ஒன்றாக கூடினால் அங்கே ஆணவம் கர்மம் மாயை அகன்று கர்மங்களற்ற கர்மம் உங்களுக்கு புரிந்துவிடும். இப்போ மன்னிப்பையும் நன்றியையும் பணிவையும் பிரிக்க முடியாது. அப்ப மன்னிப்பு கேட்கின்ற போதும், நன்றிகள் சொல்கின்ற போதும், பணிவாக இருக்கின்ற போதும் அந்த விசுவாசம் நமக்குள் வேண்டும். இதை ஒப்புக்கு மன்னிப்பு கேட்பது, ஒப்புக்கு நன்றி செலுத்துவது, பணிவாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருப்பதல்ல. மன்னிப்பும் நன்றிகளும் பணிவும் 3ம் ஏக பொருளானால் அந்த ஏக மகா பிரம்மாண்டமான மகாஸ்ரீ விஸ்வரூபமான மகாஸ்ரீ ஆத்மா என்று சொல்லக்கூடிய இருப்பு எனும் தோன்றா பெருநிலை இந்த உயிர் துளியை ஓங்குதலுக்கான சூத்திரமாக தயார்படுத்தும். இல்லை என்றால் விண்ணிறந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னென்று தலை காவல் முன்வைத்து, உன்னை தலைக்காவலா தலையில் இருக்கிற பொருள் முதற் பொருளை, அந்த மூலப்பொருளை முதற் பொருளை முன்வைக்கிறான். எது முதற் பொருள்? கர்மங்களற்ற கர்மம்.
விண்ணின்று வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னென்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் உவப்பில்லா ஆனந்த கண்ணென்று காட்டி களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. அந்த பாடல் எவ்வளவு அழகான தமிழ் பாடல் பாருங்க. இந்த இடத்துல ஒரு நுட்பம் நல்லா கவனமா தெரிஞ்சுக்கங்க. நாம் படியேறி வருகிறோம். படியேறி வருகின்ற காரணத்தினால் படிகள் எல்லாம் தவறு, நீங்கள் பெற்ற தீட்சை தவறு, நீங்கள் சந்தித்த குருமார்கள் தவறு, நீங்கள் சந்தித்த ஞானம் தவறு என்று போதிக்கவில்லை. எல்லாம் சரிதான். ஆனால் அந்த சரிக்குள் ஒடுங்கி விடாதீர்கள். இது மட்டுமே சரி என்று சொல்லிவிடாதீர்கள். என் மனைவி பத்தினி என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என் மனைவி மட்டுமே பத்தினி என்று சொல்லிவிடாதீர்கள். அது இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த மகா பிரபஞ்சத்திற்கு நீ செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? நீ ஏறி வந்த படிகள் சரி, ஆனால் அடைய வேண்டிய இலக்கு மொட்டை மாடி அல்லவா? அந்த பிரம்மாண்டம் அல்லவா? படிகளிலே இருக்கிறதா மகனே மொட்டை மாடி? ஏறி வா. நீ எத்தனை குருமார்களை வேண்டுமானாலும் சந்தி. இலக்கு மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையாக இருக்க வேண்டும். ஓங்குதலுக்கான சூத்திரமாக இருக்க வேண்டும். நானே கடவுள் என்று சொல்பவனை விட்டு கடந்து வா. நானும் கடவுள் அல்ல, நீயும் கடவுள் அல்ல. காரணம், இரண்டு பேருமே மலக்குடுவைகள். ஆணவம் கர்மம் மலம் சுமந்த மலக்குடுவைகள். மன்னிப்பு சொல்லத் தெரியாதவர்கள், நன்றிகள் கேட்க தெரியாதவர்கள், பணிவாக இருக்க தெரியாதவர்கள். எப்படி மன்னிப்பு கேட்பது? எப்படி நன்றிகள் சொல்வது? எப்படி பணிவாக இருப்பது? ஆதி கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மங்களற்ற கர்மத்தை எந்த உயிர் துளியால் உணரப்படுகிறதோ அந்த உயிர் துளி வீரமாக கம்பீரமாக இருக்கும். அது கூட கும்பல் போடாது. மகாவீரம், எதற்கும் அஞ்சாத வீரம். காலா என் அருகே வாடா, உன்னை என் காலால் உதைப்பேன். கூற்றுவனை அடிக்கின்ற வல்லமை பணிவுக்கு இருக்கிற. இது ஆணவமா? பிரவுட் என்பதற்கும் ஈகோ என்பதற்கும் ஒரு சின்ன நூலிழை தான் வித்தியாசம். ஆணவம் என்பதற்கும் பெருமிதம் என்பதற்கும். ஞான பிரம்மாண்டம் என்பது பெருமிதம். இந்த மன்னிப்பும் நன்றிகளும் பணிவும் சொல்லி பழகியவன் இந்த பிரபஞ்சத்தில் எதற்கும் அஞ்ச மாட்டான். ஒரு அழகான பழமொழி, ஒரு பிராவர்பு பாருங்கள். துறவிக்கு முன் வேந்தன் துரும்பு. இந்த நாட்டையே கட்டி ஆள்பவனாக இருந்தாலும் சரி, 1000 கோட்டைகளுக்கு அரசனாக இருந்தாலும் சரி, 1000 ஆண்டு புகழ்மிக்கவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துறவிக்கு ஒரு கோவணம் கட்டி கொண்டு கூடிய துறவிக்கு வேந்தன் துரும்பு. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. காரணம், அவன் எதையும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை கூட ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். அந்த ஈசனை உணர்ந்தவன் ஈசனை பணிய மாட்டான். ஏனென்றால் அவன் ஆதிக்கரனை பணிந்தால் ஒரு கர்மம் வந்துவிடும். ஒரு காரியத்தில் இறங்கிடுவர். உன் எந்த காரியமும் ஒரு கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்க்காமல் ஆதி கர்மம் என்ற எல்லைக்கு சென்று கர்மமற்ற கர்மமாக இருப்பதற்கான சூத்திரங்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த பிரம்மாண்டம், இந்த ஞான பிரம்மாண்டம், இந்த ஓங்குதல் என்று சொல்லக்கூடிய எல்லையை அடைவதற்கு 3 சாவிகள் இருக்கின்றன. 3 சாவிகளும் ஒரே சாவியாக எப்படி மாற்றிக்கொள்வது? 3 சாவிகள். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றிகள், இன்னொன்று பணி. இந்த 3 சாவிகளையும் ஒரே சாவியாக, ஏக சாவியாக மாற்றக்கூடிய உறவுதான் கர்மமற்ற கர்மம். அந்த கர்மமற்ற கர்மத்தை அடைவதற்கு பணிவையும் நன்றியையும் மன்னிப்பையும் சொல்லி பழகி வாருங்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பழக 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 பழக்கமற்ற பழக்கமான அந்த ஞான வழக்கத்துக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். எந்த மனிதனையும், எந்த குருவையும், எந்த இடத்தையும் இது புனிதம், இது புனிதம், இது 1000 ஆண்டு காலமானது, இது 2000 ஆண்டு காலமானது, இது 5000 ஆண்டுகால புனிதமான நூல். இந்த உலகத்திலே எதுவும் புனிதமில்லை, ஆனால் எதுவும் பாவம் இல்லை. நிகழ்காலம் மட்டுமே புனிதம் மகனே. நிகழ்காலத்தை மறைப்பது உன்னுடைய மாயா மலம்.
அந்த நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்கால நித்திய பொக்கிஷத்தை மறைத்துக் கொண்டிருப்பது எது? உங்களுடைய மாயாமலம். அதனால்தான் நீ அவனை புனிதம் என்கிறாய், இவனை புனிதம் என்கிறாய், நீயே எதையோ ஒன்றை படைத்து விட்டு அதை புனிதம் என்கிறாய். 1000 ஆண்டுகள் ஆனால் என்ன, 5000 ஆண்டுகள் ஆனால் என்ன, அது எவனாலோ படைக்கப்பட்டது, எவனாலோ எழுதப்பட்டது தானே, அது எப்படி புனிதமாகும்? நிகழ்கால உள் உணர்வு ஓங்குதலுக்கான சூத்திரம் மட்டுமே புனிதம் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டால் அந்த நிகழ்காலமே பணிவு என்ற எல்லைக்கு உன்னை அழைத்துச் செல்லும். ஞாபகம் வைத்துக்கொள், மன்னிப்பு என்பது மனிதனிடம் கேட்பதல்ல, நன்றி என்பது மனிதனுக்கு சொல்வதல்ல, பணிவு என்பது கூழை கும்பிடு போடுவதல்ல. நன்றியும் மன்னிப்பும் பணிவும் ஒன்றாக சேர்ந்தால் மகாவீரனாக, ஞான சிங்கமாக, மகா 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 தேஜஸோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, பிரம்மாண்ட பேராற்றலின் வல்லபத்தோடு நீ மாறுவாய். வணக்கத்திற்குரிய ஏகத்தை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த மகா பணிவு உனக்குள் இறங்குகின்ற போது வணக்கத்திலிருந்து விடுபட்டு உணர்தலுக்குரிய ஞானம் உண்டாகும். அந்த உணர்தலே உணர்வு நுட்பமாகும். பணிவு என்பது கூழை கும்பிடு போடுவதல்ல, மன்னிப்பு என்பது மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்பதல்ல, நன்றி என்பது செத்து போகும் மனிதர்களுக்கு நன்றி சொல்வது அல்ல. மன்னிப்பும் பணிவும் நன்றியும் உன்னை படைத்த இறைவனுக்கு, அந்த ஏக பிரம்மாண்ட நாயகனுக்கு, இந்த மனிதர்களுக்கு, நம்மை போல் மனம் ஒத்த மனிதர்களுக்கு சொல்லி பழகி வந்தால் அவனை சொல்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்காகத்தான் மனிதர்களிடம் சொல்லி பழகி கொண்டிருக்கிறது. பழகி பழகி இங்கே ஒடுங்கி போகாதே மனிதா. இங்கே பழகும் பழக்கமெல்லாம் மீண்டும் ஒடுக்கம். மீண்டும் ஒரு குருவை பார்த்து வணங்குவது, உன் மேலதிகாரியை பார்த்து வணங்குவது, அவரிடம் மன்னிப்பு கேட்பது, நன்றி சொல்வது தவறில்லை, எதுவுமே தவறில்லை. ஆனால் இது மட்டுமே சரியில்லை, எதுவும் தவறில்லை, இது மட்டுமே சரியில்லை என்ற சூத்திரத்தை கோடிட்டு மனதிற்குள் ஏற்றிக்கொள். ஆணவம் அழிப்பதற்கு மன்னிப்பு, கர்மங்கள் குறைவதற்கு நன்றிகள், மாயா மலம் விலகுவதற்கு பணிவு. இந்த 3 சாவியும் ஏக திருச்சாவியாய் மாற்றக்கூடிய வல்லவத்தை ஒவ்வொரு உயிர்த்துளியும் ஏந்திக் கொள்ளுகின்ற போது அந்த ஏக பிரம்மாண்ட திருவாசல் திறக்கும். இந்த அற்புதமான சொற்பொழிவினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு உயிர்த்துளியும் ஏக பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ஏகத்தை உணர்ந்து அநேகமாயிருக்கக்கூடிய எத்தனை 84 லட்சம் வேதங்களுடைய கோடிக்கணக்கான உயிர் தோன்றல்கள் அந்த ஏகத்திலிருந்து வந்தது. அந்த ஏகத்தை வணங்குவது அல்ல ஏகம், உணர்வது ஏகம், உணர்ந்து உணர்வு நுட்பமாய் ஓங்குவது ஏகம் என்ற பிரம்மாண்டம் ஒவ்வொரு உயிர் துளிக்கும் அறிவெடுத்த, மனு தேகம் எடுத்த, மனு குலம் எடுத்த ஓருயிர் துளிகளிலிருந்து அந்த சராசரம் முழுக்க இந்த சொற்பொழிவு சென்று அடைய வேண்டும். எல்லோரும் இந்த சொற்பொழிவை பரப்புங்கள். குட்டாப்பையா யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எதற்காக? ஓங்குவதற்காக, ஞான பிரம்மாண்டம் உணர்வதற்காக. நீங்கள் அறிந்து கொண்டதை, புரிந்து கொண்டதை கமெண்ட் செய்யுங்கள். எதற்காக? உங்கள் அறிவினுடைய படியேற்றத்திற்காக. அதை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் அதனை தான் பற்ற தலைப்படும் தானே என்று சொன்ன திருமூலரை போல இந்த சொற்பொழிவை பார்த்துவிட்டு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இது எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் ஒரு பெரும் முயற்சியை உங்களுடைய திருக்கரத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள். குட்டாப்பையா யூடியூப் சேனலில் வெளிவரக்கூடிய இந்த ஞான சொற்பொழிவு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் சென்றடைந்து ஒவ்வொரு உயிர்த்துளியும் ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட வாசலை அடைய வேண்டும், அடைவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய திருநாளை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு அடுத்த பதிவுக்கான சூக்ஷமத்தை இங்கே விதைக்கின்றேன். 3 சாவி சொன்னேன். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றிகள், மற்றொன்று பணிவு. இந்த 3 சாவியையும் ஒரே சாவியாக, ஏக திருச்சாவியாக மாற்றக்கூடிய உளவு ஒன்று இருக்கு. 3 சாவியையும் ஏக திருச்சாவியாக, ஒரே சாவியாக, ஒரே திறவுகோலாக மாற்றக்கூடிய ஒரு ஞான பிரம்மாண்ட உளவு இருக்கின்றது.
அது என்ன, அது எப்படி மாற்றுவது, எதை கொண்டு மாற்றுவது, எதை செய்தால் கர்மங்களற்ற கர்மங்களை எப்படி செய்தால் இந்த மூன்றும் ஏகமாக மாறும் என்ற ஞான நுட்பத்தை மீண்டும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே உங்களுக்கு பதிவிடுகின்றேன் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் மன்னிப்போடும் பணிவோடும் இந்த ஞான பிரம்மாண்ட திருச்சொற்பொழிவை ஆனந்தமயமாய் நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் இன்புற்றிருப்போம். சகலமும் சித்தி பெறும்.